வணக்கம் நண்பர்களே. 2026 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். ஜூன் மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளில் ரொம்பவுமே மும்மரமாக ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதம் எல்லாருக்குமே பரபரப்பாக தான் இருக்கும். எல்லாருமே அறக்க பறக்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதே போல் மக்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஈகோ தூண்டுதல் அப்படிங்கிறதும் ஏற்படும். இதனால் மக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே எதற்கும் விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வேலைகள் அப்படிங்கிறது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அது தவிர இந்த மாத அமைப்புகளின் படி பார்க்கும்பொழுது இந்த பூகோள அமைப்புகளில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களின் அடிப்படையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். அதே போல் வாகன விபத்துகள் அப்படிங்கிறதும் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே இந்த விபத்துகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பரவலாக போய்கிட்டு தான் இருக்குது. அது தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ, விபத்து அப்படின்னாலே தெரியாமல் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி பெரும்பாலான விபத்துகள் போதையினால தான் ஏற்படுது. இந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் தெரியாமல் நடக்கிற விபத்துகள்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சு தான் நடக்குது. ஸோ தெரிந்தோ தெரியாமலோ விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்பின்படியும் இந்த விபத்துகள் அப்படிங்கிறது வாகன ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட அபாயம் இருக்கிறதுனால ஏதாவது காடுகள் தீப்பிடிக்கிறது, எரிமலைகள் வெடிக்கிறது, பூகம்பம் ஏற்படுறது, ஆனால் ஏதாவது பெரிய பெரிய ஆலைகளில் விபத்துகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் மக்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் அல்லது இந்த மாதிரியான இடங்களில் இருக்கும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு காலத்தில் ஜூன் மாதம் அப்படின்னாலே நல்ல மழை பெய்யும். ஆனால் இப்போல்லாம் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மழைக்கு பதிலாக வெயில் தான் கொளுத்தி எடுக்க போகுது. அதனால் இந்த உஷ்ண ரீதியான தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இது சார்ந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்து வராங்க. மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் ராசிக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளே செயல்பட்டு இருக்கு. சுருக்கமாக சொன்னால் கிரக அமைப்புகள் மொத்தமாகவே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மறைமுக யோகா அமைப்புகள் தான் செயல்பட்டு இருக்குது. அதனால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சிரமப்பட்டு சில விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே நேரம் அடிக்கடி கொஞ்சம் டென்ஷனும் ஆவீங்க. ஆனாலும் ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டுக்கு எந்த ஒரு குறைச்சலும் இருக்காது. அதனால் விருச்சிக ராசிக்காரங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவே செயல்படுங்க, எதுக்கும் அவசரப்படாதீங்க. பெரும்பாலும் மற்றவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது வந்து போகும். நிறைய முரண்பட்ட கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறதும் நிச்சயமாக இருக்கும். நீங்களும் சில விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டீங்க, உங்களை சார்ந்தவங்களும் சில விஷயங்களை விட்டு கொடுக்காமலே பிடிவாதமாக தான் இருப்பாங்க. இதனால் இந்த பேச்சுவார்த்தைகளில் முரண்பாடுகள் அப்படிங்கிறது இயல்பாகவே ஏற்படும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை மட்டும் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் காரசாரமான மாதமாக இருந்தாலும் உங்களுடைய காரியங்களில் கருத்தோடு செயல்படக்கூடிய மாதமாகவும் இது உங்களுக்கு அமையுது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே இந்த மாதம் வேலையை பற்றின சிந்தனைகளில் அதிகமாக இருந்து வருவீங்க. அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தேடி நகர ஆரம்பிப்பீங்க. இதனால் உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். குறிப்பாக இந்த மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காசுபட விஷயங்கள் ரொம்பவுமே குறியாக இருப்பீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நிபுணத்துவம் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். நிறைய பேருக்கு செய்யக்கூடிய தொழில்களில் சில இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்க பெற்று வரலாம். ஒரு அப்கிரேடேஷனை எதிர்பார்க்க முடியும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த இந்த விஷயங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகுது. ஸோ தொழில்வேலி உத்தியோகமாக சில நல்ல விஷயங்கள் கூடாக நடப்பதை பார்க்கலாம். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி அவசரப்படுவதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. முன்ன பின்ன யோசிக்காமல் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் செயல்படக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கே கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம். அதனால் தொழில்வேலை உத்தியோக ரீதியாக இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க.
மற்றபடி உங்களுடைய கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான வகையிலேயே அமையும். குறிப்பாக எதிர்பாராத ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. நிறைய பேர் புதிய விஷயங்களை நோக்கி நகரவும் ஆரம்பிப்பீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். குறிப்பாக இது சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுடைய முயற்சிகள் நல்ல முறையில் உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு வரும். நிறைய பேருக்கு இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். காசு பண விஷயங்களில் கொஞ்சம் வில்லங்கமான விஷயங்களும் அப்பப்போ வந்து போகும். கொஞ்சம் கவனமாகவே இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நிதானம் என்பது தேவை. ஆற்றுல போட்டாலும் அளந்து தான் போடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் இந்த காசு பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மற்றபடி பொருளாதார நிலைகளை பெரிய சிக்கல்கள் இல்லாமல் நல்ல விஷயங்களை பார்க்கலாம். குறிப்பாக உங்களுடைய சேமிப்புகள் உயர்வுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு. ஏதோ ஒரு வகையில் பணம் பையை நிரப்பம் அது சரியான வகையில் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பண வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சுப விரயங்கள் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும். உங்களை சார்ந்தவங்க வகையிலேருந்து ஏதாவது ஒரு விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இந்த காசு பண விஷயங்களில் கொஞ்சம் கணக்கு வழக்குகளோடு செயல்பட்டுக்கிறதும் நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் அலைச்சல் அதிகமாக கொடுக்கும். ஆனாலும் காரியத்தை முடித்து காட்டுவீங்க. சொத்து சுகங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். குறிப்பாக இந்த இடமாற்றங்கள், கை மாற்றல்கள் போன்ற விஷயங்கள்லாம் சொத்து சுகங்கள் வகையில் வாகனங்கள் விஷயங்களில் நன்மையை கொடுக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களையும் இந்த வீடு நிலவரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பாராத ஆதாய அமைப்புகள் உண்டாகுது. அதனால் இது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தாராளமாகவே ஈடுபடலாம். ஒரே ஒரு விஷயம்தான், முன்ன பின்ன தெரியாத விஷயங்களை ஈடுபட்டு சிக்கலை சிக்கிக்காதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த சொத்து சுகங்கள் வகையில் நன்மைகள் உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிறைய பேருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்களும் ஏற்படும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரமான விஷயங்களுக்கும் குறைவு இருக்காது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு உறவுகள் மூலமாக குடும்பத்துக்குள்ளே கலகலப்பான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் குடும்பத்தோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ந்து வரவும் செய்வீங்க. சிலருக்கெல்லாம் குடும்பத்துக்குள்ளே சுப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற விஷயங்களையும் பார்த்து வரலாம். குடும்ப உறவுகள் கொஞ்சம் பட்டும்படாமலும் தொட்டுத்தராமலும் தான் செயல்பட்டு வருவாங்க. சில நேரங்களில் சப்போர்ட் பண்ணுவாங்க, சில விஷயங்களை அப்போஸ் பண்ணவே செய்வாங்க. சூழ்நிலைக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. பெற்றோர்கள் வகையில் ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறதும் உண்டு. உடன்பிறப்புகள் வகையில் கணிசமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் வகையில் இது வரைக்கும் ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் அதை எல்லாத்தையுமே இந்த மாதம் சமாளித்துக்கவும் முடியும். தவிர விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களையும் உடன்பிறப்புகள் வகையில் மறைமுக ஆதாயங்கள் அப்படிங்கிறது உண்டாகுது. இதனால் உடன்பிறப்புகள் வகையில் பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் நல்ல விஷயங்களையே பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் சாதகமாகவே இருக்கும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குறிப்பாக அவங்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்து வரவும் செய்வீங்க. இதனால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அனுசரணையான விஷயங்கள் உண்டு. ஆனாலும் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணை சில விஷயங்களில் கொஞ்சம் சீரும் பாம்பாகவே இருப்பாங்க. சில விஷயங்களில் அவங்க கொஞ்சம் அடமெண்டலாகவும் இருப்பாங்க. இது சில நேரங்களில் கொஞ்சம் மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். உங்களுக்கும் அவங்களுக்கும் சில ஈகோ கிளாஷஸ் அப்படிங்கிறதும் இந்த மாதம் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பெரிதுபடுத்தி வளர்க்காமல் இருந்தீங்கனாலே கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், காரியங்களை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மிக மிக சிறப்பான வகையில் அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு காதல் திருமணங்களும் கைகூடும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், உஷ்ண ரீதியான தொந்தரவுகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. டென்ஷன் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதான தேவை. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னா இன்னும் கூடுதல் நற்பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பல வகையில் சாதகமான அமைப்புகளை கொண்டு வருது. டென்ஷனையும் அவசரத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி நன்மைகள் உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.